இந்த ஒரே ஒரு கண்டுபிடிப்பு தமிழ் நிலத்தோட மனித வரலாற்ற நாம நினைச்சதை விட பல லட்சம் வருஷங்களுக்கு பின்னாடி கொண்டு போயிடுச்சு. ஆப்பிரிக்காவுக்கு வெறிய உலகத்திலேயே மிக பழமையான மனித தடயங்கள்ல ஒண்ணு இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்குன்னு இது சொல்லுது. அடுத்து இரும்புக் காலம். இது இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஐரோப்பால இரும்புக் காலம் தொடங்குறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு, ஏன் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இங்கே ஒரு இரும்புக் காலம் இருந்திருக்கலான்னு இந்த சான்றுகள் காட்டுது. நினைச்சு பாருங்க, அலெக்சாண்டர் காலத்துல ஒரு ராஜாவுக்கு பரிசா கொடுக்கப்பட்ட இரும்போட அளவே வெறும் 30 பவுண்டு தான். அப்போ இங்கே நிலைமை எப்படி இருந்திருக்கும்? சரி, தொல்பொருட்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்து நாம மொழிக்கு வருவோம். ஏன்னா பொருட்கள் கிடைக்கிறது ஒரு விதம்னா, எழுதப்பட்ட சான்றுகள் கிடைக்கிறதுங்கிறது முற்றிலும் வேறொரு தலம் இல்லையா? இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல கிடைச்ச கல்வெட்டுகளை பிராகிருத மாதிரி வட இந்திய மொழிகளை வச்சு படிக்கிறதுக்கு சுமார் 25 வருஷம் முயற்சி செஞ்சு தோத்து போயிருக்காங்க. ஏன்னா அந்த எழுத்து வடக்கிருந்து தான் வந்திருக்கணும்னு ஒரு அனுமானம் இருந்துச்சு. ஆனா எப்போ ஒருத்தர் அதை தமிழா படிக்க முயற்சி செஞ்சாரோ அப்போதான் அந்த சங்ககால புதிரே விடுபட்டுச்சு. இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம். அசோகன் பிராமி தான் எல்லா இந்திய எழுத்துக்களுக்கும் மூலம்னு ஒரு கருத்து இருந்துச்சு. ஆனா கீழடியில கிடைச்ச பானை ஓடுகள்ல இருந்த தமிழ் எழுத்துக்கள் அசோகர் காலத்துக்கு முன்னாடியே, அதாவது கிமு 685ஆம் ஆண்டை சேர்ந்ததுன்னு தெரிய வந்திருக்கு. அப்போ இது அசோகன் பிராமிலிருந்து வந்ததா, இல்ல இதுவே ஒரு தனிப்பட்ட பழமையான எழுத்து முறையா? இந்த ஆதாரம் 2வது தான் சரின்னு சொல்லுது. இந்த வாதம் வெறும் தொல்பொருட்கள் எழுத்துக்களோட நிக்கல, நம்ம கலாச்சாரத்தோட ஆணிவேர் வரைக்கும் போகுது. இந்த ஸ்லைடு ஒரு ஆழமான வாதத்தை முன்வைக்குது. அதாவது சித்த மருத்துவங்கிற நம்ம பாரம்பரிய முறை ஆயுர்வேதம்னு பெயர் மாத்தப்பட்டுச்சுனோ, தமிழிசை கர்நாடக இசைன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சுனோ இந்த ஆதாரம் குற்றம் சாட்டுது. இதெல்லாம் கலாச்சார அடையாளத்தை மறுவரையறை செய்ய நடந்த முயற்சிகள்னு சொல்லுது.